வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் தினமும் இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி ஆச்சுங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பைரி. கடைசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மூவ் வந்தது. ரொம்ப ஸ்பைக்காகி மூவ் ஆகலை. அந்த ஸ்பைக்காகி மூவ் வராதனால உங்களுக்கு ஒரு சடன் மூமெண்ட் இல்லை. எப்படி ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு மூவ் ஆச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் பொறுமையாகவே மூவ் ஆகி போச்சு. நல்லாவே பர்ஃபெக்டாக அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் எங்கே நின்றுட்டு இருந்ததோ அந்த இடத்துல இருந்து ஒரு 100-150 புள்ளிகளுக்கு மேலே வரைக்கும் போச்சுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி, இதுக்கு என்ன மாதிரி சான்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்தது மார்க்கெட்டு அப்படிங்கிறத பார்ப்போங்க. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். அப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 10-11 நாளில் 4000 புள்ளிகள் மேலே இன்னும் கூட அதிகமாக போய் 54,500க்கும் மேலே போயிட்டான். இன்றைக்கெலாம் 650க்கு போயிட்டு திரும்ப 500க்குள்ளார க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50,000 அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து அவன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க சும்மா ரொம்பவே குறைஞ்ச நாளில். அப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்த ப்ரைஸ் எங்கேயாச்சும் ஹோல்ட் ஆகிருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோல்ட் ஆகிருக்கா? இந்த ஹோல்டுக்கு அப்புறமா ஒரு பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. திரும்ப இங்கே ஹோல்ட் ஆகிருக்கா? இந்த ஹோல்டுக்கு அப்புறமா பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. இங்கே ஹோல்ட் ஆகிருக்குது, பட் ஆனால் ட்ரெண்ட் ஆகிருக்குது. ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குது? இங்கே தான் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து ஹோல்ட் ஆகுது, பிரேக் ஆகுது, ஹோல்ட் ஆகுது, பிரேக் ஆகுது. லைட்டாக ட்ரெண்ட் ஆச்சு, அப்புறம் பிரேக் ஆகிடுச்சு. இங்கே கூட அதே தான் நடந்தது. லைட்டாக ட்ரெண்ட் ஆச்சு, பிரேக் ஆகிடுச்சு. இங்கே கூட ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆகி தான் மேலே போச்சு ப்ரைஸ். ஸோ இது எல்லாத்தையும் கவனிங்க. மேலே வந்துருச்சு, 10 நாளில் மேலே வந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டேங்க. அந்த 10 நாளில் எப்படி மேலே வந்துச்சு தினம் ஒரு பார்வையில் நம்ம தினமும் கூட பார்த்துட்டே இருக்கோம். இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்தான், எந்த புள்ளிக்கு வந்தான், அது கீழே போகிறதுக்கான சிக்னல் எதனாச்சும் கொடுத்தானா, நம்மளை எதனாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணானா, ஏமாத்தினானா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்க்க தான் புரியும். இப்போ நான் இந்த தினம் ஒரு பார்வை இந்த 10 நாளாக நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா இன்றைக்கி ஹோல்ட் ஆச்சு. இந்த 2-3 நாளாக ஹோல்ட் ஆகி பிரேக் ஆகி மேலே போச்சு. அப்போ ஏற்கனவே எங்கேயா ஹோல்ட் ஆகிருக்கிறானான்னு நான் செக் பண்ணும்போது என் கண்ணுக்கு இதெல்லாம் படுது. இவ்வளோதாங்க விஷயம். கொஞ்சம் போஸ்ட் மார்க்கெட்டை நல்லாவே அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். அப்போது இந்த 2-3 நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைக்கு வர்றான், இந்த லோக்கு போகிறான். திரும்ப கூட அந்த ஹையை கிளைம் பண்ண வரான். திரும்ப அதே லோக்கு மேலே போய் கீழே மேலே போய் கீழே வரல. நேற்றுலேருந்து என்ன பண்ணுறான்? நேற்றுலேருந்து ட்ரெண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி இந்த இடத்துல ட்ரெண்டு பண்ணி மேலே போனான், ட்ரெண்டு பண்ணி கீழே வந்தான், அதே மாதிரி நேற்று ஃபுல்லாகவே ட்ரெண்டு பண்ணி போயிட்டு இருந்தான். என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை கட் பண்ணல. ட்ரெண்டு பண்ணி மேலே போனால் இந்த லெவலை கட் பண்ணல. அப்போ என்ன நடக்கணும்? கம்ப்ரெஷன். நல்லா கம்ப்ரெஸ் ஆகிடுச்சா மார்க்கெட்டு? நல்ல கம்ப்ரெஸ் ஆகி, அதாவது இந்த தூரம் வரைக்கும் போனால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினா. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இது மாதிரி நடத்தக்கூடாது. இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய மினியேச்சர் வெர்ஷன் இங்கே இருக்குது. மேலே கீழே போனால் கடைசியில் இன்னொரு தடவை கூட மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். நடந்ததுங்களா? அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? மேலே போக ட்ரை பண்ணி கொஞ்சம் மேலே போகாமலே கீழே வந்துட்டான். இந்த தடவை அதோட கொஞ்சம் ஹையில் போயிட்டு வந்திருக்கிறான். இந்த தடவை அதே ரேஞ்சிலேருந்து வந்திருக்கிறான். இந்த தடவை அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் முடிச்சிட்டான், மார்க்கெட்டை முடிச்சிட்டான். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தோம்? பிரேக் ஆகி மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, ஏதோ நடக்க போகுது, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, அதனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. எது வரைக்கும் போவான்? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போவான். அதுக்கு மேலே தெரியாது. போனான்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் ப்ராஃபிட்டை. அப்போ இதுக்கான பை ட்ரேடு எங்கேயாச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறானான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. அதில் தான் சூட்சமே இருக்குது. கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே வால்யூம் கேண்டிலாக வந்துடுது.
அப்போ இன்னொரு ஐடியா இருக்குல்ல நம்மகிட்ட, ஃபஸ்ட்டு கேண்டில் வால்யூம் கேண்டில் வந்து அடுத்த கேண்டிலும் கண்டினியூ பண்ணி இதே மாதிரி போச்சுன்னா அடுத்த தடவை வந்து ப்ரைஸு பொறுமையாக இப்படி மேலே இங்கே வந்தானா செல் பண்ணலாம். பொறுமையாக ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வந்தான்னா பை பண்ணலாம். ஆனால் சப்போர்ட் இங்கேயே இருக்குதே, பை பண்ணலாமா? இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே வெயிட் பண்ணலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம சாய்ஸ் தான். நம்மளுடைய அனுபவம் இவ்வளோ நாளாக நம்ம பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம் யாரையும் கேட்கவே கூடாது. ட்ரேடிங்கை பொறுத்தவரை யாரையுமே கேட்கக்கூடாது. என்ன வந்தாலும் சொல்லி கொடுங்க, நான் கற்றுக்கிறேன். ஆனால் ட்ரேட் எடுக்கும்போது நான் வந்து இது நான் பை பண்ணவா, இது நான் செல் பண்ணவா, இந்த பேட்டர்ன் கரெக்டா, இந்த பேட்டர்ன் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் முன்னாடியே படிச்சிடணும். நீங்கள் பரீட்சையில் உட்காந்துருக்கிற மாதிரி பரீட்சையில் உட்காந்து ஆசிரியர்கிட்ட சந்தேகத்தை கேட்க மாட்டீங்க. இது சரியா நான் எழுதுனது அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தர்ற ஆசிரியர் வந்தால் கூட நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பரீட்சை ஹாலில் உட்கார மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க. முன்னாடியே சந்தேகம்லாம் கேட்டுருங்க. ட்ரேடு எடுத்துகிட்டு கேட்குறது, ட்ரேடு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது இன்னும் ஹோல்ட் பண்ணவா, இல்லைனா இன்னும் கொஞ்சம் கீழே வருவானா, நான் என்ன பண்ணட்டும், க்ளோஸ் பண்ணிடுவா, எல்லாமே உங்கள் சௌரியம்தான். முன்னாடியே கற்றுக்கங்க. நல்லா கற்றுக்கிட்டு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் உள்ள போங்க. அந்த நீச்சல் அடிக்கிற எக்ஸாம்பிள் தான் நான் திரும்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுதான் உங்களுக்கு காமெடியாகவும் இருக்கும், புரியவும் செய்யும். தண்ணிக்குள்ளார குதிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு தான் குதிக்கணும். குதிச்சதுக்கப்புறம் கையை வந்து இப்படி இப்படி இழுக்க, காலை வந்து அடிக்கணுமா, எதை பண்ணணும் அப்படின்னு அங்கே வந்து நீங்கள் கேட்க முடியுமா? உள்ளே போயிடுவீங்க. அதே தான் ட்ரேடிங்லேயும் நீங்கள் பண்ணுறீங்க. சில பேர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்த உடனே வந்து ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா வந்து இது சரியா, அது தவறுங்க, தவறான அப்ரோச்சு. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. முன்னாடியே கற்றுக்குங்க. நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே குதிங்க. சரியா? சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட்டு கேண்டில் வால்யூம் கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வால்யூம் கேண்டில் அதுவும் இவ்வளோ பெரிய மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான், கிட்டத்தட்ட 54,280 அப்படிங்கிற இடத்துல இருந்து 54,480க்கு போயிட்டோம். 200 புள்ளி மேலே போயிடும் ஃபஸ்ட்டு 5-10 நிமிஷத்தில். அப்போ என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சமாக ரிவர்சல் வந்துருக்குது, ப்ரைஸு ரொம்பவே கொஞ்சமாக வந்திருக்குது. இந்த கொஞ்சமாக வரும்போது கூட எப்படி வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட், ஒரு ட்ரெண்டாகி கீழே வந்திருக்கிறான், ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ட்ரெண்டாகி கீழே வந்திருக்கான், ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ட்ரெண்டாகி கீழே வரணும், அப்புறம் டிஸ்கவுண்ட்டு, கீழே வரணும், டிஸ்கவுண்ட்டு, இப்படியே தான் போவான். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஈக்குவல் லோ வைப்பான், அப்புறம் இந்த ஹையை கட் பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து போவான். இது யூஸ்வலாக நடக்கிறது. இங்கே என்ன நடந்துருக்குது, 3 தடவை 4 தடவை வந்தால் தான் போவான்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு தடவை வந்தது டிஸ்கவுண்ட் கொடுத்தான், 2வது தடவை வந்தது டிஸ்கவுண்ட் கொடுத்தான், 2வது தடவை 3வது தடவை வர முடியல அவனால், கீழே வரல, வராமல் மேலே போனாலே மேலே போயிடும். எங்கே போவான், இந்த டார்கெட் கண்டிப்பாக போயிடும். அப்போ இந்த ட்ரேடு அட்டன் பண்ணலாமா? இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன ட்ரேட். எங்கே டார்கெட் இருக்குது, இங்கேயே இருக்குது. எங்கே ட்ரேட் எடுக்குது, இங்கேயே ட்ரேட் எடுக்கணும். இங்கேருந்து இவ்வளோ தான். இது கமிஷனு, டேக்ஸு இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக தெரியும். நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கணும் மார்க்கெட்டில். அந்த ரேஞ்சுக்கு கீழே வரணும் ப்ரைஸ். வரும்போது நீங்கள் பை பண்ணணும். நல்ல ட்ரெண்டாகி இப்படி வந்து கீழே வந்துகிட்டு இருக்கணும். இந்த ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல பையை மட்டும் கரெக்டாக பிடிச்சா போதும். ஏன் அப்படி பிடிச்சிங்கன்னா மார்க்கெட் இங்கே போகும்னு தெரியும். அப்போ ஒரு 200 புள்ளி, 300 புள்ளி, 400 புள்ளின்னு உங்களால் எடுக்க முடியும். இதெல்லாம் 10 புள்ளி, 20 புள்ளி, இந்த மாதிரி ட்ரேட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேடை இடுங்க, தப்பே இல்லை. எல்லாமே முயற்சி தான். அப்போ என்ன நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு, இதுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்கணும், ஒரு கட்டத்தில் 2 நாள் கழிச்சோ, 3 நாள் கழிச்சோ, 4 நாள் கழிச்சோ, இல்லை 1 வாரம் கழிச்சோ மேலே பிரேக் ஆகும். இந்த ரேஞ்சை விட்டு போயிடுவான். அப்படி இல்லைனா கீழே பிரேக் ஆகணும், இந்த ரேஞ்சை விட்டு கீழே போயிடுவான். அப்போ எந்த இடத்துல அது கன்ஃபார்ம் ஆகுது, ஒன்று இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், இல்லைனா இந்த லோலையே எது வந்து ரொம்ப கீழே இருக்குது, இதுதான் இருக்குது. இப்போ இதான் விக்கு, இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கணும். இது வரைக்கும் பை தான். இந்த இடத்துல வந்தானா நான் பை பண்ணுவேன், கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவேன். சார் இங்கே வந்து உங்களுக்கு ஜோன் இங்கே தானே போட்டிருக்கிறீங்க, இந்த ஜோன் இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே பை, இந்த ஜோன்லேயே எது வந்து கீழே இருக்குது, இதுதான் கீழே இருக்குது. இந்த ஜோன்லேயே எது வந்து மேலே ஹையஸ்ட் டாப் பீக் எது, இதுதான் பீக். இங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க. என்ன ஆச்சு, செல் பண்ணுவீங்க, கீழே போச்சா? நான் இதை பார்க்கவே இல்லை.
சப்போர்ட்டை நான் சொன்னேன்னா? சப்போர்ட்டில் சொல்லிட்டேன். இங்கே என்னாச்சு? எக்ஸாக்ட் லெவலுங்க. அந்த லெவல்லேருந்து கீழே தான் போச்சு. ரொம்ப போகல, பட் ஆனால் கீழே போச்சு. ஒர்க் அவுட் ஆகுதா? அவ்வளோதான். இது நீங்கள் திரும்ப 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 பார்த்து 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 பழகிட்டிங்கன்னா பழகிடும். அப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ட்ரெண்டு பண்ணி மேலே போயிட்டே இருக்கிறான். நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கான். எப்போதுலேருந்து? நேற்றுலேருந்து போகிறான். சரி, மேலே போயிட்டே இருக்கானே, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்றைக்கி வந்து இதுதான் வந்து இன்னைக்கு லோ. அந்த புல்பேக் வந்தது இந்த இடம் வரைக்கும் வந்தான். மேலே போய் புல்பேக் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கணும். அப்போ மேலே போய் புல்பேக் எங்கே வந்திருக்கிறான்? இந்த இடத்துல அப்படியே வந்து இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இது வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லோ வந்து எந்த ஹைலேருந்து வந்தது? இந்த லோவுடைய ஹை வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் கணக்கு. இதுக்குள்ளார என்ன வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவன். ஒருவேளை இங்கிருந்து இப்படி மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மேலே போயிட்டு இப்படி வர்றான் அப்படின்னா, அடுத்து வந்து இதுதான் லெவலு. இந்த லெவலுக்குள்ளார அவன் என்ன வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த லெவலை விட்டு மேலே போகிறானா, இந்த லெவலை விட்டு கீழே போகிறானா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? இதுதான் ஹை, இதுதான் லோ. ஒன்று இதை கட் பண்ணோம், இல்லைன்னா இதை கட் பண்ணோம் கீழே போகிறதுக்கு. என்ன பண்ணியிருக்கிறான்? எக்ஸாக்ட் லெவல்லேருந்து போகிறான். எப்படி இந்த லெவல்ஸை வந்து கண்டுபிடிச்சிங்க? மேலேருந்து கீழே வந்தது, மேலேருந்து கீழே வந்தது, இதுதான் இதை கட் பண்ணோம், இல்லைனா இதை கட் பண்ணோம். இதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறானா? இது ஒரு லெவலாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? வெயிட் பண்ணுறீங்க. அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஏன் இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க? பையிலேயே ஏன் வந்து நம்ம இருக்கணும், செல்லு ஏன் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுக்கான முகாந்திரமே இல்லை. எத்தனை நாளாக இல்லை? 13 நாளாக இல்லை, 13 நாளாக உங்களுக்கு செல்லுக்கான வாய்ப்பே இல்லை. பை பண்ணால் மேலே போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? அவன் செல்லை நல்லா கொடுக்குற வரைக்கும், அதுக்கான சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்? பை பண்ணலாம். எப்போ பை பண்ணலாம்? நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது பை பண்ணலாம். நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது தான் பை பண்ணணும். அப்போ ட்ரெண்டு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கானா, அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது பை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் பாக்ஸ் பேட்டர்னாக பிரேக் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரேக் ஆகுதுன்னு இங்கே பை பண்ணக்கூடாது. கொஞ்சம் கீழே டிஸ்கவுண்ட் கொடுப்பான். என்ன பண்ணியிருக்கான்? கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான், கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், கீழே வந்திருக்கிறான். ஆனால் க்ளோஸ் வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டே வரானா? வால்யூமோட பிரேக் ஆனானா? இந்த தடவை இந்த பிரேக் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் தான் பண்ணால் அடிச்சிட்டான் மேலே. புல்லிஷாக நல்லா மேலே போயிட்டு இருந்தான். பியரிஷ் கேண்டில் ஒரே ஒரு க்ளோஸ் தான் வந்தது. அந்த ப்ரீவியஸ் ஐயை தான் டச் பண்ணிக்கலாம். நிறைய தடவை நான் வந்து பியரிஷ் எக்ஸாம்பிளில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் வரும், மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா இப்படி மேலே போகும்னு நம்ம பேசியிருப்போம். அதே தான் புல்லிஷ்க்கும். புல்லிஷாக போயிட்டே இருக்குது, ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. அப்போ இதுதான் ஐ. இந்த ஐயில் நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ட்ரை தான், எல்லாமே ட்ரை தான். எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க? இதுக்கு மேலே போய் இப்படி பாடி அதை கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ இந்த இடத்துலேருந்து, அதாவது 54,650 அப்படிங்கிற இடத்துலேருந்து எங்கே வரும்? 500க்கு வந்துருக்கான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 150 புள்ளி. இது வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடு. இது ஏன் இந்த இடத்துல சீக்வன்ஸ் அந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது? இப்படி வந்துகிட்டு இருக்கிறான். இப்படி வந்தால் நான் என்ன பண்ணுவான்? பிரேக் ஆகி மேலே போவான். நிறைய தடவை பார்க்கணும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே தான் இங்கே பாக்ஸை பிரேக் ஆகி மேலே போனான்னா என்ன பண்ணுவான்? நல்லா மேலே போடுவான். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவான்? இன்னும் மேலே போவானா? நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பாக்ஸை பிரேக் பண்ணானா நல்லா மேலே போவான். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்குது, நம்ம இந்த ட்ரெண்ட்லேயே இருக்குது. இங்கெல்லாம் ஒரே ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே வந்துச்சு பாருங்க. இதை பிரேக் ஆனதுனால தான் இங்கே வந்துச்சுன்னு நான் சொல்லலை. இதை பிரேக் ஆனதுனால இங்கே வந்துருக்குது ப்ரைஸ். அப்போ இங்கே இது மாதிரி பிரேக் ஆச்சுன்னா எங்கே போவோம்? இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? அப்போ 55,000 போயிடுமா? போயிடும். இன்னொரு 500 புள்ளி தானே. புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டை அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே தான் இருப்பான். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டே மாறிடும். பை 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 பைன்னு எல்லாரும் பை. ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிறான்.
ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்கிறான், நல்ல புல்லிஷ்னஸ் இருக்குது. இது வரைக்கும் ட்ரெண்டை ஒட்டின மாதிரியே போயிட்டு இருந்தவன் டக்குன்னு இப்படி மேலே போகிறான். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகம். 55,000 நம்ம வந்து பார்க்கலான்னு நான் வந்து நம்புகிறேன். நம்ம எப்போவுமே வந்து என்ன தான் கனவு கோட்டை கட்டினாலும் என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், கடை திறக்கட்டும், கடை திறந்ததுக்கப்புறம் எதனா வாய்ப்பு கொடுத்தா நம்ம வந்து என்ட்ராகும். இல்லைனா அது வரைக்கும் சும்மா தான். வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் சும்மா பார்த்துட்டு தான் இருப்போம். வாய்ப்பு கொடுத்தா தைரியமாக என்ட்ராயிடும், சரியான இடத்துல என்ட்ரி ஆகும். ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்து எங்கே வருவான், இங்கே தான் வருவான். இதை ட்ரை பண்ணலாமா, இது வேணாம், ஏன்னா இங்கே ட்ரை பண்ணிட்டோம், அடுத்த உடனே இங்கே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இன்னும் இதிலோக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணலாம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இங்கேயே வந்து உங்களுக்கு இத்தனை தடவை வந்து மேலே கீழே போனதுனால இது இப்படி ட்ரெண்ட் ஆனதுனால பிரேக் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி பிரேக் ஆகியும் போச்சு. இப்போது அவருடைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 54,400 ஏன் அதை வந்து எடுக்கிறோம், ஒரு 2வது 3வது கேண்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஸ்பாட்டை பாருங்கள், ஃபியூச்சரை பாருங்கள், எதையோ பாருங்கள், ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மணி அட் த மணியில் பண்ணுங்கள், அவுட் ஆஃப் த மணியில் பண்ணவே பண்ணாதீங்க. சார் இது வந்து பாக்ஸ் பேட்டர்ன் தானே, பிரேக் ஆகி நல்லா மேலே போகும் தானே, நான் வந்து சான்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த வீக் எக்ஸ்பீரி இல்லை அடுத்த வீக் எக்ஸ்பீரியில் நான் போய் வாங்கிக்கிறேன், வாங்குங்க, அவுட் ஆஃப் த மணியில் வாங்க. அது இந்த மணிக்குள்ளார வந்ததுன்னா நீங்கள் வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்னு வந்துடலாம். அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் டிகே, அதனால் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும் ப்ரீமியமு, இந்த பிரச்சனைலாம் வரும். அன்னன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறோம், அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ 55,000 போயிடும்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ 55,000 வந்து நம்ம அடுத்த வாரத்துக்கான ஆப்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன், அடுத்த வாரத்துக்குள்ளே போயிடும்ல, 500 புள்ளி தானே, நீங்கள் தானே சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க, வேண்டாம். எதுக்கு அன்னன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணிட்டோம், கடை ஓப்பன் பண்ணோன்னா சப்போர்ட்டுக்கு வர்றானா, சப்போர்ட்டுக்கு வந்தானா தூக்கிட வேண்டிதான், ட்ரை தான். நம்மளுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏன்னா ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் இதாவது, ப்ரீமியம் அதாவது, செயினை பார்க்கணும், டயரை பார்க்கணும், டயரையும் பார்க்க வேணாம், செயினையும் பார்க்க வேணாம், வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ணிடுறான், பாக்ஸ், அதே பாக்ஸ் தான், மேலே கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தான். இந்த இடத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தான், பிரேக் பண்ணால் நல்லாவே மேலே போயிட்டான். தெரியுதா, எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான், 210 கிட்டத்தட்ட 350 போயிட்டான், டச் பண்ணிட்டான் 350. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே வந்துட்டு காலையில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம தவிர்த்துருவோம். அப்போ மேலே கரெக்டாக இந்த லெவலில் இருந்து அதே லெவல்லேருந்தே கீழே வந்தான். ஓ இது பாக்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே காலையில் என்ன லோக்கு வந்தானோ அந்த லோக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்தான், ஜோனுக்குள்ளார வந்துட்டான். நேற்று எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனானோ, ஃபஸ்ட் கேண்டில் வந்ததோ, இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணி பிரேக் பண்ணி மேலே போனானோ அதே மாதிரி வந்தான், அதே ட்ரெண்டு பண்ணான், அதே பிரேக்கும் பண்ணான், அதே ட்ரெண்டு பண்ணான், அதே பிரேக்கும் பண்ணான். தெரியுதா, கோடு கண்ணா அப்படின்னு வருது. அதே ட்ரெண்டு அதே பிரேக், அதே ட்ரெண்டு அதே பிரேக், தொடர்ந்து பண்ணுறான். இந்த லெவலுக்கு கீழே ஒரு இன்ச்சு கூட போகல, அவன் 200 தொடவே இல்லை, 210 அந்த ரேஞ்சிலேருந்தே மேலே தான் வர பார்க்குறான். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், லோ பண்ணியிருக்கிறான், அடுத்த லோ பண்ணியிருக்கான், அடுத்த லோ பண்ணியிருக்கான், அடுத்த லோ பண்ணியிருக்கான், அடுத்து கீழே கூட வரல, அப்படியே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு பறந்துட்டான் மேலே. பாக்ஸ் பேட்டர்னா பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், வால்யூம் கேண்டில் வரும், மேலே தான் பிரேக் ஆகுமா, மேலே தான் ஆகும். ஏன்னா கால் ஆப்ஷன் போயிட்டே இருக்குது, 13 நாளாக போகுது. மேட்னஸ் இந்த மார்க்கெட். ஒரு சின்ன பயம் வரும், அந்த புள்ளி இவ்வளோ பெருசாக இருக்கும், ஏதோ ஒரு நியூஸ் வந்து வரும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அது நடந்தோன்னே என்ன ஆகும், அந்த புள்ளிக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோடு, அப்புறம் பெரிய கோடு, அப்புறம் பெருசாக, அப்புறம் மார்க்கெட்டு விழுந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்கள் இழப்பு, அந்த நியூஸ்லாம் பார்ப்போம். அது கடந்து முடிஞ்சோடனே என்ன ஆகும், அப்புறம் மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, சப்போர்ட்டுக்கு வரானா பை. 10 புள்ளி போதுமா வெளியே வந்துடுங்க, 20 புள்ளி போதுமா வெளியே வந்துடுங்க. இல்லை நான் இந்த டார்கெட்டு வெயிட் பண்ணுறேன், தாராளமாக வெயிட் பண்ணுங்க. இல்லை பாக்ஸ் பேட்டர்ன் வருது, நான் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சும்மா ஹோல்ட் பண்ணி பார்க்குறேனே, பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனால் எப்போ வெளியே வரணும்,
இங்கே கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே தாங்காது. எல்லைக்கோடு இது தான். இந்த எல்லைக்கோடுக்கு மேலே எங்கே இருந்தாலும் ஓகே தான். அப்போ என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுவீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறான், இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறான். அப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும்போதெல்லாம் என்ன பண்ணுறான், பிரேக் ஆகும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் போகிறான், இவ்வளோ தூரம் தான் போகிறான். இப்போ இங்கேயும் இவ்வளோ தூரம் தான் போனான், வந்துடுவான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஒரு ஸ்பைக் அடித்தான். ரொம்ப நாளைக்கு இப்படியே ட்ரேட் ஆகாது, இந்த ரேஞ்சு விட்டு வெளியே போயிடும், மேலே போகும் கீழே போகும், ஏதோ ஒரு சைடு. அதை கண்டுபிடிச்சி அழகாக ட்ரேட் பண்ணுறதுலாம் இருக்குது விஷயமே. ஓகே, அப்போ புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அந்தளவுக்கு போயிருக்குது. அப்போ புட் ஆப்ஷனில் எதனா வாய்ப்பு கொடுத்துருக்கானா, காலையில் ஓப்பன் ஆனோன்னே கீழே வந்த ப்ரைஸு எங்கே வந்துருக்குது, 390ங்க. இந்த 390க்கு வந்தோன்னா மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணால் திரும்ப வந்து அதே ரேஞ்சுக்கு வந்தான் 390. பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா கால் ஆப்ஷன் அந்த பக்கம் புட்டா ஸ்க்ரீனை ரெண்டாக பிரித்து கால் ஆப்ஷன் இந்த பக்கம் புட் ஆப்ஷன் இந்த பக்கம் வச்சு தான் நீங்கள் ட்ரேடே பண்ணுவீங்க. அப்போ இது வந்து 390க்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியதான், அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது மாதிரி கீழே வந்துட்டான் அதனால் நீங்கள் வந்து பை பண்ணிடக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. கரெக்டாக என்னமோ அவ்வளோதான், என்ன லாஸோ லாஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு லாஸ் வந்து பெருசாக வராது, ஆவரேஜாக 10-15 புள்ளி தான் வரும். எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு 20 புள்ளி 25 புள்ளி வரத்தான் செய்யும். ஆனால் ப்ராஃபிட்னு வந்ததுன்னா எவ்வளோ வருது, அவங்களுக்கு ஈஸியாக 40, 50, 60 புள்ளி வந்துடுது. அடிக்கடி 100, 150 புள்ளி வருது. எங்கேயாச்சும் ஒரு தடவை 300, 400 புள்ளிக்கு மேலேயும் வந்துடுது. அப்போ 390லேருந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான், 383. தெரியுதுங்களா, 383, 7 புள்ளி. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உட்காந்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹை இங்கே இருக்குது, அடுத்த தடவை அந்த ஹையை சேலஞ்ச் பண்ண முடியல, அடுத்த தடவை போகும்போது அந்த ஹையை சேலஞ்ச் பண்ண முடியல. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த இதில் ட்ரேட் எடுக்கிறீங்க, இப்படி நினச்சிக்கலாம், இப்படி ட்ரெண்ட் ஆகுது, இப்படி பிரேக் ஆகி போவான் அப்படி நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று இன்னைக்கு லோவில் ட்ரேட் எடுக்கிறீங்க, 7 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். மேலே வரும்போது என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் மேலே சீக்வன்ஸ் பண்ணி போவான், இல்லைன்னா போகவே மாட்டேன். அப்போது யுவர் கால், நீங்கள் வந்து இதை வந்து நெகட்டிவில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடம் 7 புள்ளி தான், நான் 10 புள்ளி வரைக்கும் பஃபர் வந்து நான் வெயிட் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைனா வெயிட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளார வருதா, வந்தவுடனே முதல் வேலை அதை கத்தம் முடிச்சிட வேண்டியதான், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சின்ன ப்ராஃபிட்டாக தான் இருக்கும், ஆனால் புக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ என்ன நம்ம கவனிக்கிறோம், இதுக்கு மேலே போகுதா மார்க்கெட்டு, போகலையா அடப்போட, அப்போ நீ இன்னொரு லோ வச்சு தான் போவேன், தெரியும் எனக்கு அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்துருக்க வேண்டியது. இன்னொரு லோ வச்சானா, இதுக்கப்புறமா பாருங்கள் புட் ஆப்ஷன்லேயே கூட நான் இது ஏன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபியூச்சரை பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சும்மா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் ஃபியூச்சர் உங்களுக்கு தேவை, இல்லை ஸ்பாட் உங்களுக்கு தேவை. நீ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சார்ட் வச்சே விளையாண்டு போயிடலாம். என்ன பண்ணிடுறான், எக்ஸாக்டாக இருக்கும், கோடு போட்டிங்கன்னா அழகாக கனெக்ட் ஆகும், கீழே மேலே பர்ஃபெக்டாக போகும். மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே நல்லா போயிடுவான், கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே நல்லா வந்துடுவான். வந்தானா தொடர்ந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, புதுசாக பார்க்குறவங்களும் ஒன்றுமே புரியாது, என்னத்தப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறானே புரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்கும். எக்ஸாக்டாக நடக்கும். எதை கட் பண்ணணும், இங்கே கட் பண்ணணும், இதில் ஹை எது, இதுதான், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். வச்சானா கரெக்டாக வந்தான் பார்த்தீங்களா, வந்தவொடனே எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா. ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டில் ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு கீழே இருக்கிற விக்கை மார்க் பண்ணி இந்த விக்குக்கு வரும்போது பை பண்ணணும். பை பண்ணால் என்ன ஆயிருக்கும், பை பண்ணால் என்ன ஆச்சு, 286 பை பண்ணிங்கன்னா எங்கே வரைக்கும் போச்சு, 274 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் க்ளோஸ் வந்து உள்ளே தான் கொண்டு வந்து வச்சான். 286லேருந்து எங்கே போச்சு, 343 வரைக்கும் போச்சு. கடைசியாக நடந்துருக்குது. ஆனாலும் என்ன நம்ம பார்க்குறோமோ டெய்லியும் தினமும் நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்களோ, தினம் ஒரு பார்வையில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நடந்துடும். அதனால் நீங்கள் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி நல்லாவே புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நிஃப்டி உடனே பார்த்துருவோம். நிஃப்டி வந்து என்ன நடந்துருக்குது, நிஃப்டியில்
கரெக்டாக நம்ம பேட்டர்ன் எப்போவுமே பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே நல்லா போகும், மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே நல்லா போகும். ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன புல் பேக் மாதிரி வந்துட்டு மேலே போய் மேலே அவன் பாட்டுக்கு போவான். இது புல் பேக்கோடு வரல, ஏன்னா அடுத்த நாள் மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி வந்ததுனால இன்னைக்கு இந்த மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுச்சு. அப்போ எப்போவுமே நம்ம பேட்டர்ன் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட் கொடுத்துருக்குது. எங்கேருந்து என்ன மாதிரிலாம் போயிருக்கிறான்னு பாருங்கள். நீங்கள் காலையில் இந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டான், மூவ்மெண்ட்டே இல்லை. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. எக்ஸ்பீரியனாலே என்ன பண்ணுவான்? மூவே ஆக மாட்டான். அவன் பாட்டுக்கு ஏதோ தன்னை போல் வந்து போயிட்டு இருப்பான். அதே தான் பண்ணியிருக்கான். தொடர்ந்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆனான். இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கிறான்னு கவனிச்சிங்களா? மேலே போய் ஒரு புல் பேக் வந்தான் பார்த்தீங்களா? அந்த புல் பேக்குக்கே வந்திருக்கிறான். எக்ஸாக்டாக அந்த புல் பேக்குக்கே வந்திருக்கான். வந்துட்டு தான் இவ்வளோ தூரம் மேலே போய். அந்த புல் பேக் லெவல் எது? 26,030. எங்கே வரைக்கும் போச்சு? 26,260 வரைக்கும் போச்சு. இங்கெல்லாம் வால்யூமே இல்லை, சுத்தமாக வால்யூம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து நடக்குது. என்னன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. பெரிய லெவலில் கீழே வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை. இங்கெல்லாம் வந்து நீங்கள் இப்படி போய் இப்படி வந்திருக்குதுங்க, இப்படி போய் இப்படி வந்திருக்குதுன்னா இந்த லோலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னது இது வந்து ட்ரேடிங்கா? இது ட்ரேடிங்கே இல்லை. ஆனாலும் என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல்ஸை மதிக்கிறான், அவ்வளோதான். அதில் நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இந்த லெவலில் இருக்குது, இந்த லெவலில் இந்த வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போச்சு. மேலெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் போயிடல, 10 புள்ளி போயிருக்கான், 5 புள்ளி போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த லெவலில் விடவே இல்லை. எவ்வளோ நேரமாக அங்கேயே இருக்கிறான் பாருங்கள். 1.5 மணி நேரமாக இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? அப்போ இந்த லெவலை வந்து கட் பண்ணி வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. திரும்ப அதே தான் பண்ணியிருக்கான், அங்கேயே சுற்றி இருக்கிறான். வால்யூமோட கீழே போகிற மாதிரி காட்டுறான், வால்யூமோட மேலே போகிற மாதிரி காட்டுறான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமாங்க அந்த மாதிரி. அப்போ கடைசியாக 2 மணிக்கு மேலே எக்ஸ்பைரி, அப்போ 1:30க்கு மேலே தான் வந்து ஆட்டத்தையே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம. அப்போ ஆட்டத்தை எங்கே ஆரம்பிக்கிறாங்க? வால்யூம் எங்கே வருது? வால்யூம் இங்கே தான் வருது. ஃபஸ்ட்டு வால்யூம் வந்தது மேனிப்புலேஷன். அக்யூமுலேட் பண்ணனா, காலையிலேருந்து அக்யூமுலேட் பண்ணனா, மேனிப்புலேட் பண்ணா, அவங்கள ஏமாத்தினான். மேனிப்புலேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஸோ இது ஒரு கான்செப்டுங்க. அக்யூமுலேஷன், இந்த மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அவன் மேலே தான் போகணும் அப்படின்னா கீழே வருவான். கீழே வந்து அந்த லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிக்கிட்டு உங்களை ஏமாற்றி புதுசாக செல்லெல்லாம் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் மேலே போயிடுவான். ஒரு கான்செப்ட். டென்ஷன் பண்ணணும், ஏமாற்றணும், அப்புறம் எப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். அவன் என்ன இன்டென்ஷனோடு இருந்தானோ அதை பண்ணிடணும். இந்த விளையாட்டும் நல்லதாக இருக்குது. இது வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கும். நிறைய தடவை இது மாதிரி பண்ணுவான். என்ன பண்ணணும்? டென்ஷன் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணுறவங்கள எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாற்றி அதுக்கப்புறம் மேலே போய் இதே தான் கீழே வரும்போது இதே சினாரியோ தான். டென்ஷன் பண்ணி ஏமாத்துற மாதிரி மேலே போய் அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே போயிடணும். ஸோ இது தொடர்ந்து நடக்குது. இது கூட நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போது நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோங்களா? 26,000 மேஜிக் நம்பர். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து என்ன நடந்துன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கான வாய்ப்பை வந்து அவன் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டலில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு கேண்டலில் வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு? ட்ரேடு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சரியான முறையில் வந்து கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லெவலில் வந்து ஃபியூச்சரில் என்னமோ அதே மாதிரி பிரேக் ஆகி போச்சு. இந்த இடத்துல லைட்டாக ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது. கீழே பிரேக் பண்ணி கீழே வந்தான். எங்கே வந்தான்? இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலை வந்து அவன் மெயின்டைன் பண்ணிட்டான். பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் சரி ஓகே எடுத்து பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற ட்ரேடு. இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுக்கான ஐடியாவே இல்லையே இங்கே. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஆர்கியூ வேணால் பண்ணலாம். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் என்னோடய விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் சொல்லித்தரதெல்லாம் பார்க்குறீங்கன்னா இது கூட நம்ம பேட்டர்ன் தாங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். இதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா நான் இந்த நிஃப்டி வந்து இனி பார்க்கல, அதனால் சொல்கிறேன்.
ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் பண்ணுற அளவுக்கு நான் சும்மா இப்படி வந்து உங்களை பார்த்துட்டு பேசிக்கிட்டே நான் இந்த மாதிரி வரைகிறேன் பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட எந்த இடத்துல எடுக்கணும்னு தெரியும். அந்த ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பீரிஷாக போனாலும் மன அமைதியாக வந்து இருக்க தெரியும். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் கீழே வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக நீங்கள் ஐடியாவில் இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் வந்து இந்தளவுக்கு தெளிவாக வந்து ஒரு ஐடியா இருக்குது, பிளான் ஏ பிளான் பி அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எந்த குழப்பமுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க. பிளானே இல்லாமல் உள்ளே வரும்போது தான் குழப்பமே வருது. அப்போ எங்கே ஒரு 110 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கான், 150 160 260 வரைக்கும் போயிருக்கு. 150 புள்ளி ஈஸியாக கிடச்சிது. ஆனால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். இது நம்ம பேட்டர்னே நான் வரைஞ்சதுக்கப்புறம் தான் சில பேர்த்துக்கெல்லாம் தெரியவே தெரியும். ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்கிறேன் நான் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா ட்ரேடு நடக்கலை, அதான் பிரச்சனையே. அங்கே தான் ட்ரேடு நடக்கலை. பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை, அழகாக சப்போர்ட்டுக்கு வந்து எடுத்துட்டீங்க. இது அந்த மாதிரி இல்லை, ட்ரிக்கியாக இருந்தது. எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது, புட் ஆப்ஷனில் மார்க்கெட்டே மேலே போய்கிட்டே இருக்கிறான், மேலே போய்கிட்டே இருக்கிறான். அதுக்காக நம்ம வந்து பை பண்ணாமல் விட்ருவோமா, ட்ரை தான், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஆச்சுன்னா பார்க்க வேண்டியதான், ஆகலைன்னா சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுறான், ட்ரெண்டு பண்ணுறான். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஒரே ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறான், மேலே வரைக்கும் வரல. இமீடியட்டாக இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கணும். அப்போ தான் இது நம்ம பேட்டர்ன் வந்து சொல்ல முடியும். அப்படியே நம்மளால் சொல்ல முடியாது. என்னமோ தன்னை போல் வந்து ட்ரேட் ஆகிருக்கிறான், வால்யூமே இல்லை. திடீர்னு வால்யூம் வந்து ஸ்பைக் ஆச்சு. இந்த ஸ்பைக்கெலாம் நம்பிலாம் நம்ம வந்து ட்ரேடு எடுக்க முடியாது. நமக்கு சப்போர்ட் வந்தால் தான் ட்ரேடு, இல்லைன்னா ட்ரேடே கிடையாது. அடா போங்கடா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் புட் ஆப்ஷனில் சொல்லிக்கிற மாதிரி ட்ரேடு இல்லை. நீங்கள் சப்போர்ட்டில் வந்து நான் ட்ரேடு எடுத்தேன், சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். சப்போர்ட்டு ரொம்பவே வந்து பக்கத்தில் வந்து மூவ்மெண்ட் இல்லைங்க. அந்த மூவ்மெண்ட் இல்லாத சார்ட்டை பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். மூவ்மெண்ட்டே இல்லை. நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரேடு வந்து ஜாலியாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஒரு சப்போர்ட்டுக்கு வரணும் போகணும், இந்த மாதிரி வரணும் போகணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான், ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை. பட் இது வந்து ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டுக்குள்ளார கரெக்டாக ரேஞ்சுக்குள்ளார போச்சு, பிரேக் ஆச்சு போச்சு. இன்றைக்கி கோல்டு போகிறான் பாருங்கள், அந்த மாதிரி. மிட் கேப் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? மிட் கேப் நிஃப்டி நம்ம என்ன எதிர்பார்த்தோம், டோட்டலாக வந்து மேலே இருக்கிற அந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் வரையும், எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய டாப் வரையும் போவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டான். அது யாராவது கவனிச்சிங்களா? நான் நேற்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை அப்படியே வந்து மறந்துட்டேன்னா, இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டக் ஆகிட்டான் பார்த்தீங்களா. ஏற்கனவே இங்கிருந்து தான் விழுந்தான், அப்புறம் இங்கேருந்து பெருசாக விழுந்தான், அப்புறம் இந்த இடத்துக்கே வந்துட்டு ரொம்பவே பெருசாக விழுந்தான், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே அதே இடத்துக்கு வந்தான். இந்த மாதிரி எப்போ வந்தான்னா இன்னும் பிரேக் ஆகி மேலே போயிடுவான். ஆனால் இந்த தடவை என்ன இருக்கிறான், திரும்பவும் அந்த இடத்துலேருந்து விழுந்துருக்கிறான். பட் இவ்வளோ பெரிய ஃபாலை நீங்கள் இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. இந்த தடவை நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லெவல்லேருந்தே கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த தடவை மேலே போனோன்னா மேலே போயிடும். ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், நான் சொன்னேன்னு வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக எதுவும் ட்ரேட்லாம் பண்ணிடாதீங்க. ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, திரும்ப கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே இப்படி போனான்னா, இந்த உரசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு செல்வான்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அந்த கான்செப்ட் படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மிட் கேப்பில் இன்றைக்கி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குறான் நம்மளுக்கு மிட் கேப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா, மேலே ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே வந்து விழுந்துருக்குது மார்க்கெட்டு. மேலேருந்து வந்து வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டு என்ன இருக்குது,
ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல வந்துருக்குது. இந்த க்ரீன் க்ளோஸ் வந்து இந்த மாதிரி வரக்கூடாதுங்க. இந்த கேண்டலோடைய லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த கேண்டலில் வந்துருக்குன்னா இல்லை அடுத்த கேண்டில் இது கூட க்ரீன்லாம் முடிச்சிருந்தானா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ கூட மேலே போய் இப்படி உடனே இப்படி வந்துடணும். இப்படிலாம் போய் இப்படிலாம் வந்தான் அப்படின்னா இது கொஞ்சம் டஃப்பு தான். எடுக்கிறது வந்து நம்மளுக்கு ஒத்தையாக ரெட்டையாக தான், நடந்தாலும் நடக்கும் நடக்கலனாலும் நடக்காது. ஏன்னா கன்ஃபார்மாக தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நல்ல மேலே வந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, கட் பண்ணாமல் வந்து கீழே வந்துட்டான். இந்த லெவலை கட் பண்ணால் கீழே போயே போட்டான். இந்த லெவலுக்கு திரும்ப வந்து இந்த கேண்டில் வந்து போகல பாருங்கள், போகாமல் அப்படி கீழே, அதான் சிக்னல், அவ்வளோதான். இப்போ இது ஹைனா அடுத்த ஹையை கட் பண்ணலாம், அடுத்த ஹையை கட் பண்ணலாம், அடுத்த ஹையை கட் பண்ணலாம், அடுத்த ஹையை டச் பண்ணிட்டான். ஏய் டச் பண்ணிட்டியா, அப்போ நீ பிரேக் பண்ண போறியா தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அடுத்த லோவுக்கு போகல, திரும்ப அங்கேயே வந்துட்டான், ஆனால் கட் பண்ணல. திரும்ப கீழே வர்றான், அந்த லோவுக்கே போகிறான், திரும்பவும் மேலே போக முடியல, ஃபுல் பேக் வந்தான், இந்த லெவலை கட் பண்ணான், ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இந்த இடத்துல எடுத்தான் போகிற ஓட்டங்கிற மாதிரி மேலே போய் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆனானோ அங்கேயே வந்து க்ளோஸும் வச்சிட்டான். ஸோ மேலேருந்து கீழே வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான், அவ்வளோதான். டு புட் இட் சிம்பிள், அது மாதிரி தான் சொல்லணும். பட் ஆனால் இதுக்குள்ளார அவ்வளோ விஷயம் வந்து இருக்கு. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு மார்க்கெட். இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மேலேருந்து வந்து பியரிஷாக இந்த மாதிரி வந்து வந்தது அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரையாங்கிள் எப்போவுமே வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது, மேலேயும் பிரேக் ஆகும் கீழேயும் பிரேக் ஆகும்னு தான் நம்ம வந்து பார்ப்போம். இதில் என்ன விசேஷம்னு பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி இருந்து வந்து சப்போர்ட், இந்த இடத்துலேருந்து தான் மேலே போனான், இந்த இடத்துலேருந்து தான் மேலே போனான், திரும்ப இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனான், திரும்ப அந்த இடத்த பிரேக் பண்ணுற மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேலே போயிட்டான். எது வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது, நமக்கு இந்த ஸ்ட்ராங் லெவலில் இருப்பாருங்க, இந்த லெவலுக்கு போவான், இந்த லெவலில் பிரேக்கும் பண்ணிடும். எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கெல்லாம் பார்க்க தானே போகிறோம். அப்போ ஃபின்னிஃப்டிலையும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் ஆச்சு. அந்த எப்படி மிட் கேப் சொல்கிறோன்னா அதே தான் இங்கேயும் நடந்தது. இந்த இடம் வந்தாலே ரிஜெக்ட் ஆகிறான், நல்லா கீழே போயிட்டான், அடுத்த தடவை வந்து இந்த இடத்துக்கு வந்தான், அடுத்த தடவை பிரேக் ஆகி போயிட்டான். ஸோ மிட் கேப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே லைவாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கான். அதான் இன்றைக்கே காமிச்சிட்டான், நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து மிட் கேப்பில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, ஓகே. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ வந்து ஷார்ட்டாகவே நான் வந்து முடிக்கிறேங்க. நம்ம நாளைக்கு வந்து இன்னும் கூட நம்ம நாளைக்கு மார்க்கெட்டை எலாபரேட்டாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கூட ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்கெல்லாம் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி, என்னோட இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு. வணக்கம்.